வெல்கம் டு யூனிக் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப டெலிஷியஸான மேங்கோ பிக்கிள் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் பிடிச்ச மாங்காய் ஊறுகாய், ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம். இது தயிர் சாதத்து கூட எல்லாம் சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம மாங்காவை கழுவி சுத்தமாக துடைச்சிட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கிளிமுக்கு மாங்காயில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் எந்த வகையான மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். மாங்காவாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் இல்லாத மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாங்காவை கட் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் வேலை, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதில் நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே வேணாலும் செய்யலாம், இல்லை ஒரு அரை மணி நேரம் இந்த உப்பில் ஊறினதுக்கப்புறம் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் லேசாக சூடானதும் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது 800 கிராம் மாங்காய்க்கு சொல்கிற அளவு தான். இது 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் நம்ம இதை வறுத்தெடுக்கணும். இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். இது ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெந்தயம் நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததாக இதை நம்ம கொஞ்சம் சூடாக ஆற விட்டுறலாம். சூடாக ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க இந்த உப்பில் போட்டு ஊற வச்சுருந்த இந்த மாங்காவை எடுத்துக்கலாம். இது மேலே ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவும் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த கம்பெனி பெருங்காய பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம், இது அப்படியே மேலேயே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானது ஒரு 150 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் இந்த ஊறுகாய் செய்யும்போது இன்னும் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த எண்ணெய் ரொம்ப சூடாகி கொதிக்கக்கூடாது, ஒரு வெதுவெதுப்பான அளவு சூடாக இருக்கும்போது இப்போ இதில் நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகி டக்குன்னு கடுகு கரியிற மாதிரி இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக இந்த கடுகு வந்து பொரியணும். மெதுவாக கடுகு பொரிஞ்சதுமே இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் காரம் கம்மியாக இருக்குங்கிறனால நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த எண்ணெயில் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கிற கார மிளகாத்தூள் சேர்த்துறதா இருந்தால் இங்கே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த எண்ணெயை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றும் போதே அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல்லு ரொம்பவே ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வரும். இதுக்கு மேலே இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த இந்த வெந்தய பவுட்ரு சேர்த்துக்கலாம். இந்த வெந்தய பவுட்ரு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துடக்கூடாது. ஜாஸ்தியாக சேர்த்திங்க அப்படின்னா கசப்புத்தன்மை அதிகமாகிடும், அப்புறம் இதோட டேஸ்ட்டே ஸ்பாயில் ஆயிரும். அதனால் வெந்தயத்தை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் இந்த அளவுக்கு மிதந்து வந்தால் தான் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக நம்மளுடைய மேங்கோ பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட்டு கண்ணாடி இதில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஊறுகாயெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய உப்பு ஜாடியில் கூட நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது ட்ரையான ஸ்பூன் போட்டு தான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதிலேருந்து எடுக்கணும்.
ஒரு சொட்டு அளவுக்கு தண்ணி எதுலையாவது இருந்து பட்டால் கூட இது அப்படியே கெட்டு போயிடும், மேலே ஃபுல்லாக பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் எந்த ஸ்பூன் யூஸ் பண்ணாலும் ரொம்ப ட்ரையாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சமைக்கும் போதும் எதில் நம்ம போட்டு வைக்கும்போதும் எல்லாமே ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி பட்டாலும் இது அப்படியே ஸ்பாயில் ஆயிரும். இப்போ நம்மளுடைய ஊறுகாவை நம்ம போட்டு வச்சாச்சு. இது தயிர் சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மற்ற எது கூட வேணாலும் இதை நம்ம வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட மெயின் டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த வெந்தயமும் பெருங்காய பொடியும் தான். இதில் நம்ம அந்த சூடான எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போதே அப்போவே ரொம்ப வாசம் அந்த பக்கத்துல எல்லாம் கேட்குற அளவுக்கு கம கமன்னு இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.